ஒரு வீட்டில் ஒரு பக்கம் சூர்யாவை கருப்புசாமி போல கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் ஜோதிகாவை கடுமையா விமர்சிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜோதிகா சோனாக்ஷி சின்ஹா, அஹிதோஷ் கோவரிக்கர் நடிப்பில் அஸ்வினி திவாரி இயக்கியுள்ள படம் சிஸ்டம். இதில் பிரீத்தி அகர்வால், ஆதிநாத் கோத்தாரே, ஆஹிஷ் சர்மா, கௌரவ் பாண்டே மற்றும் சைந்தீப் குப்தா உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மே 22 பிரைம் OTT தளத்தில் வெளியாகியுள்ள இந்த படத்தில் இருந்து சில காட்சிகள் இணையத்தில் கசிந்து பெரும் புயலை கிளப்பியது மட்டுமில்லாமல் பலரும் ஜோதிகாவை மோசமாக திட்டி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருப்பது நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படமும் நடிகை ஜோதிகா நடித்துள்ள சிஸ்டம் திரைப்படமும் தான். ஒரு பக்கம் தியேட்டர்களில் கருப்பு திரைப்படத்திற்கு ரசிகர்கள் தரும் வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கருப்புசாமி தோற்றத்தில் சூர்யா திரையில் தோன்றும் காட்சிகளில் ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்பி கொண்டாடி வருகின்றனர். சில தியேட்டர்களில் ரசிகர்களுக்கு சாமி வந்தது போல ஆடிப்பாடிய வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி பரவி வருகின்றன. பலரும் சூர்யாவை கருப்பு சாமியாக கையெடுத்து வணங்கும் அளவுக்கு அந்த கதாபாத்திரம் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே நேரத்தில் OTTயில் வெளியாகியுள்ள சிஸ்டம் படத்தில் ஜோதிகா நடித்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காட்சி தற்போது இணையத்தில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமான ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பது போன்ற காட்சியில் ஜோதிகா நடித்துள்ளார். அந்த காட்சியில் எதிரில் இருக்கும் நபர், என்னுடைய மனைவி அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள், அவள் திரும்பி வர இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும், அது வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம் என்று கூறுகிறார். அதற்கு ஜோதிகா, உன் வீட்டில் உன்னுடைய மனைவி ஊருக்கு போயிட்டா, யாரும் இல்லை, ஆனா என் வீட்டில் என்னுடைய கணவர் எனக்காக காத்து கொண்டிருப்பார் என சொல்லி சுடிதாரை சரி செய்யும் காட்சி இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. இந்த காட்சியை பார்த்த சில இணையவாசிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சூர்யாவை மக்கள் கருப்பசாமியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜோதிகா ஏன் இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடித்தார்? குடும்பத்தின் மானத்தை பாதிக்கும் விதமாக இப்படிப்பட்ட கதாபாத்திரம் தேவையா? இதற்கு தான் சிவகுமார் அவர்களை நடிக்க விடாமல் தடுத்தாரா என்றும், சிவகுமாரின் குடும்ப மானமே போய்விட்டது என்றும் கூட சிலர் மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். ஆனால் இன்னும் சிலர், ஜோதிகா ஒரு நடிகை என்பதால் இது போன்ற ரோலில் நடித்திருக்கிறார், ஒரு காட்சியை மட்டும் வைத்து தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்பத்தையோ விமர்சிப்பது தவறு என்றும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வரும் விஷயம் ஜோதிகாவின் இந்த கதாபாத்திரமே. அடுத்த சில வாரங்களுக்கு சமூக வலைதளங்களில் ஜோதிகா தான் பேசப்படும் பொருளாக இருக்க போகிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது.